வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம டிவிஷன் அண்ட் ஸ்பேன் டாக் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றத பத்தி பார்ப்போம். ஹெட்டிங் டாக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிவிஷன்ஸ் கிரியேட் பண்ணோம். இது இல்லாம வேற எப்படிலாம் நம்ம டிவிஷன்ஸ் கிரியேட் பண்ணலான்றத பார்க்கலாம். நான் டிவிஷன் ஓப்பனிங் அண்ட் டிவிஷன் க்ளோசிங் டாக் கொடுத்துக்கலாம். இதை div ஓப்பனிங் அண்ட் div க்ளோசிங் டாக்னு சொல்லலாம். இப்போ இந்த div ஓப்பனிங் டாக் உள்ள போய் நான் ஸ்டைல்ஸ் கொடுக்குறேன். முதல்ல பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். நான் ரெட் கொடுக்குறேன் பேக்ரவுண்ட் கலர். அடுத்து வித் கொடுக்குறேன். வித் எனக்கு 400 பிக்சல் தேவை. ஹைட் எனக்கு 700 பிக்சல் தேவை. நான் கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிட்டு என்னோட HTML ஃபைலை ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு அந்த div வந்துருச்சு. இங்கே ஏன் கேப் வந்திருக்குன்னா நம்ம பிரேக் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு வந்திருக்கு. நம்ம பிரேக்கே கொடுக்கல அப்படின்னா இப்போ எடுத்துகிட்டு சேவ் பண்ணுறேன். HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு அந்த இடத்துல இருக்க பிரேக் போயிடுச்சு. இப்போது இதே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம நார்மலாக கலர்ஸ் ரெட், ப்ளூ, க்ரீன் இப்படி கொடுக்கலாம். இப்படி இல்லாமல் கலரிங் கோட் யூஸ் பண்ணியும் நம்ம கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு கலரிங் கோட் தெரிஞ்சிருந்தா நம்ம இங்கே கலரிங் கோட் கொடுத்துக்கலாம். தெரியாத போது நம்ம நெட் யூஸ் பண்ணி அந்த கலரிங் நமக்கு என்ன கலரிங் தேவையோ அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கூகுளில் போய் HTML கலர் கோட் கொடுத்தோன்னே எனக்கு இந்த டேப் ஓப்பன் ஆகும். இதில் நான் எனக்கு என்ன கலர் தேவையோ அதை நான் எடுத்துக்கலாம். நான் இதில் இந்த பர்பிள் எடுத்துகிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட நோட்பேட் போய் இந்த பேக்ரவுண்ட் கலரில் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வித்து 400 பிக்சல் கொடுத்துருக்கேன். இதை நான் 100 பிக்சலாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹைட்டு ஒரு 400 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 100% சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபைலை போய் சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நமக்கு கீழே வந்துடும். நம்ம 100% கொடுத்ததுனால இப்போ இங்கே பிளாங்காக இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம டிவிஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். நோட் பேடில் போய் இப்போ நம்ம 2 டிவிஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த div டேக் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஒரு ஓப்பனிங் div டேக் கொடுக்கலாம். இந்த div டேக்கோட கீழே க்ளோசிங் div டேக் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இது கீழே நம்ம ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம். நான் நார்மலாக ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணியே கொடுக்குறேன். H3 ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு நான் அதில் மை ப்ரோக்ராமிங் லைன்னு டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த ஹெட்டிங் டேகை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மை ப்ரோக்ராமிங் லைனுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் வித் அண்ட் ஹைட்லாம் தேவையில்லை. நான் நார்மலாக டைப் பண்ணுறதை அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டோம் எனக்கு. அதனால நான் வித் அண்ட் ஹைட் கொடுக்க போகிறதில்ல. இப்போ பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் கொடுக்குறேன். அதுவும் எனக்கு லைட் கலர்ஸ் தேவை. ஸோ அதனால் நான் கலரிங் கோட்லேயே போய் நான் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நோட் பேட் ஓப்பன் பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைலை போய் சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் பிங்க் கொடுத்துருந்தோம். ஸோ அது நமக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். நான் வித் அண்ட் ஹைட் கொடுக்காதனால இது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸை எடுத்துக்கிச்சு. இந்த மை ப்ரோக்ராமிங் லைன் இதுக்கு முன்னாடி டிவிஷன் இருக்கிறதுனால கீழே அது நமக்கு வந்திருக்கு. இப்போது இதில் ஃப்ளோட்டுன்ற ஒரு ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்கலாம். அந்த ரெட் டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்டைலில் நம்ம ஃப்ளோட்டுன்ற ஆட்ரிபியூட் கொடுத்து அதில் நம்ம லெஃப்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இந்த சைடில் வந்துடும். இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு டிவிஷன் டேக் கொடுத்துருந்தோம். வித் 100%. அதுவும் நமக்கு இந்த சைடு வந்ததுனால நம்ம ஃப்ளோட் லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். அதனால இந்த டிவிஷன் டேக் வர எல்லாமே இதோட லெஃப்ட்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது நமக்கு இது தனியாக கீழே வேணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் நம்ம பிரேக் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிரேக்கும் கொடுக்குறேன். நமக்கு எவ்வளோ பிரேக்ஸ் தேவையோ அதை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணி நம்மளோட வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அது நமக்கு கீழே வந்திருக்கு. இன்னும் நமக்கு கொஞ்சம் கீழே தேவை. ஸோ அதனால் நான் இன்னும் 2-3 பிரேக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணலாம்.
நமக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே மை ப்ரோக்ராமிங் லைன்னு டைப் பண்ணியிருக்கோம். நம்ம அங்கே ஒரே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்ததுனால அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் வந்திருக்கு. சரி, இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு இன்னும் ஹைட் வந்து தேவை அப்படின்னா நம்ம இந்த நோட்பேடில் போய் இந்த div tag இருக்குல்ல, இதில் வந்து நம்ம ஹைட் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுக்கான ஹைட்டோட ஸ்பேஸு. ஸோ அதனால் இந்த இடத்துல ஹைட் போய் நான் வந்து ஒரு 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் போய் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு வந்து 300க்கு வந்துடும். நான் இங்கே 300 கொடுத்த உடனே இது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த இடம் நமக்கு பிளாங்காக இருக்குது. இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இமேஜ் அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். நம்ம நோட் பேட் போய் இந்த இடத்துல ஒரு இமேஜ் டேக் வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த இமேஜ் டேக் வந்து சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் வச்சு அந்த இமேஜ் எந்த இடத்துல இருக்கோ அதோட பார்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நான் கொடுக்கக்கூடிய இந்த இமேஜை வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டெஸ்க்டாப் போய் இல்லை இமேஜஸ் ஃபார் HTML டுட்டோரியல் இருக்குல்ல, இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த இமேஜ் தேவை mickey2.jpgன்னு. நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் இந்த லொக்கேஷனை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம நோட்பேட் போய் இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து திரும்பவும் அந்த ப்ராப்பர்ட்டியை ஓப்பன் பண்ணி அதில் வந்து நேம் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த இமேஜ் வந்து நம்மளோட வெப்பேஜில் நமக்கு விசிபிள் ஆகும். நோட்பேட் போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்துருச்சு. நம்ம இங்கே பிரேக் கொடுத்தனால தான் இந்த இடத்துல வந்து நமக்கு இவ்வளோ பிரேக் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். நம்மளோட வெப்பேஜ் வந்து நமக்கு எப்படி வந்து க்ரியேட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரேக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டிவிஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இந்த டிவிஷன் வந்து இந்த இடத்துல தேவைன்றதுனால இன்னும் கொஞ்சம் பிரேக் வந்து நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஃபைல் போய் சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும். இந்த கேப்பையும் வந்து இந்த இமேஜ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ வந்து நான் நோட்பேடில் போய் இந்த இமேஜ்ன்ற ஆட்ரிபியூட்டில் இந்த இமேஜில் போய் நான் வந்து ஹைட் மட்டும் தனியாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஹைட் தான் சேஞ்ச் ஆகணும். கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு 300 பிக்சல் வரல நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு நான் ஃபைலை சேவ் பண்ணுறேன். நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து சின்னதாக ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இந்த டிவிஷன் வந்து கொஞ்சம் எனக்கு மேலே போயிருக்கு. அப்போ நான் 600 கொடுக்குறேன். கொடுத்துட்டு திரும்பவும் ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. திரும்பவும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நான் வந்து 400 கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து இது எனக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிரேக் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்ம நமக்கு வந்து இந்த கேப் சுத்தமாக தேவை இல்லைன்னா நம்ம வந்து இந்த பிரேக்குன்ற ஓப்பனிங் டேகை எடுத்துகிட்டு சேவ் பண்ணி நம்மளோட வெப் ப்ரௌசர் போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்மளோட வெப்பேஜ் வந்து நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம டிவிஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணுறோம். பக்கத்துலேயே இதே மாதிரி நமக்கு இன்னொரு டிவிஷன் தேவை. இப்போ வந்து நம்ம வந்து HTMLோட டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அது அடுத்தடுத்த டிவிஷன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா இப்போ வந்து இது ஒரு டிவிஷன், இதே மாதிரி இன்னொரு டிவிஷன் வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஒருத்துல நம்ம அட்வான்டேஜும் இன்னொருத்துல நம்ம டிஸ்அட்வான்டேஜும் கொடுத்தோம்னா ஓகே இதான் வந்து இதோட அட்வான்டேஜ், இதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே ஈஸியாக வந்து ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். நோட்பேடில் போயிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம நிறைய பிரேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம புதுசாக வந்து இப்போது க்ரியேட் பண்ண போகிறோம் வேறு ஒன்று. ஸோ நமக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்ம வந்து நிறைய பிரேக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம div tag வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம்ல, அதே வந்து ஏதாச்சும் ஒன்று காப்பி பண்ணி இந்த இடத்துல முதல்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முதல்ல ஃபைலை போய் சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட HTML ஃபைலில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே தான் இங்கே வந்துருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த HTML கோட்ஸே யூஸ் பண்ணுறேன்.
எனக்கு வந்து இந்த கலர் தேவை. ஸோ எனக்கு காப்பி பண்ணிவிட்டு நம்ம நோட் பேட் போய் கலருன்ற இடத்துல வந்து நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நமக்கு இன்னொரு டிவிஷன் தேவை. ஸோ அதனால் இதை காப்பி பண்ணி திரும்பவும் நான் இன்னொரு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதோட கலர் வந்து எனக்கு வேறு வேணும். திரும்பவும் வந்து நான் அந்த கலரிங் கூட போயிட்டு நான் வந்து வேறு கலர் கொடுக்குறேன். இப்போ க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட கலரிங் கூட நம்ம காப்பி பண்ணி இதே நோட் பேட் ஓப்பன் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் கலரில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து ரெட்டில் இருந்தது வந்து நான் வந்து கலரிங் கோட் யூஸ் பண்ணதுனால சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுக்கலாம், இல்லை அட்வான்டேஜஸ் கொடுக்கலாம். நம்ம வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ணிக்க முடியும். இல்லை இங்கே வந்து 2 டிவிஷன்ஸ் கொடுத்து ஒருத்தில் வந்து ஒரு டாபிக் பற்றி சொல்கிறதோ, இன்னொரு டாபிக் பற்றி சொல்கிறதோ. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம்னா இதில் வந்து சப்டைட்டில்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த சப்டைட்டில்ஸோட ஃபஸ்ட் ஹெட்டிங்ஸ்னால் எப்படி வரும் அப்படின்றது கொடுக்கலாம். அடுத்தது செகண்ட் எப்படி வரும், இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். நம்மளோட கம்பெனியோட பிக்சர் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து டிவிஷன்ஸ் நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து டிவிஷன்ஸ் வந்து ஒரு டிவிஷன் கொடுத்துட்டு இன்னொரு இதில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் மாதிரியும் கொடுத்துக்கலாம். இமேஜஸ் வந்து கீழே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நமக்கு வந்து ரெண்டுமே வந்து பக்கத்தில் வந்து ஒரு டிவிஷன் தேவை. தென் பிளாங்க் விட்டு இதில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எப்படி வேணாலும் டிவிஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் நம்மளோட வந்து வெப்பேஜ் வந்து நமக்கு எப்படி தேவை அப்படின்றத வச்சு நம்ம வந்து டிவிஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து முக்கியமாக இந்த டிவிஷன் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் இதுதான். இதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து டிவிஷன் டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே கொடுக்குற டெக்ஸ்ட்டோட ஸ்டைலு, ஃபாண்ட்டு, சைஸ்லாம் வந்து நார்மலாக நம்ம ஸ்டைல்ஸில் க்ரியேட் பண்ணாலே வந்து அது சேஞ்ச் ஆகிடும். நான் வந்து ஸ்டைலில் கொடுத்துருக்கல பேக்ரவுண்ட் கலர், இதே மாதிரி கலர்னு கொடுத்து அதோட டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம டிவிஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த வீடியோவில் வெறும் டிவிஷன் டேக் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றி மட்டும்தான் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஸ்பேன் டேக்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். தேங்க்யூ.